ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா EC25C02 சர்க்யூட்ஸ் அண்ட் நெட்வொர்க் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 இதில் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 10 ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கேட் மாடலில் இருக்க கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. MCQ மாடல் இருக்க கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. அடுத்த 10 நான் கொடுத்துருக்கேன். மொத்தம் 20 ஒன் வேர்ட்ஸ் ஒரு யூனிட்டை கொடுத்துருப்பேன். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதோட அடிஷ்னலாகவும் நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் பொசிஷன் தியரம் அண்ட் இட்ஸ் லிமிடேஷன். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. கிர்ச்சாஃப் லா, கேசிஎல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக்டிவ் அண்ட் பேசிவ் எலமெண்ட்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. கரண்ட் டைவர்ஷன் லா அண்டு வோல்டேஜ் டைவர்ஷன் லா கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபார்ம் தியரம் இது ரொம்ப முக்கியம். அந்த தியரம் பேஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நார்டன் தியரம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சில டைம் இந்த சர்க்யூட் பேஸ்டு கூட வரலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பி இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மொத்தம் 4 யூனிட்ஸே இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் 2 ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால வந்து அது மொத்தம் உங்களுக்கு 5 யூனிட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல நெட்வொர்க் தியரம் இருக்கும், சர்க்யூட்ல இருக்கும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் தியரம் செகண்ட் பார்ட்ல இருந்து பார்க்கலாம். நெட்வொர்க் தியரம்ல தெவனின்ஸ் நார்டன்ஸ் தியரம் இது ரொம்ப முக்கியம். நார்டன்ஸ் தியரம் மட்டும் ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. தெவனின்ஸ் தியரமும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ரெண்டுமே வேற வேற உங்களுக்கு சர்க்யூட்டாக கொடுத்து கேட்கலாம். மோஸ்ட்லி நார்டன்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறதுனால அதை ஃபர்ஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா இதுவுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது மாடலில் வரல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணினால ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி தான். இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கொஸ்டினே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரே மாடலில் கூட ரிப்பீட் ஆகுது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சூப்பர் பொசிஷன் தியரம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயும் சூப்பர் பொசிஷன் தியரம் பிரின்சிபல் வந்து இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் இதுவும் ரொம்ப ஒரு முக்கியம். பட் நீங்கள் வந்து அந்த நார்டன்ஸ் அண்ட் தெவோனியன் பார்த்தீங்கன்னாலே முடிஞ்சிச்சு. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் 1, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் அண்ட் நோடல் அனாலிசிஸ் ஃபார் டிசி சர்க்யூட். இந்த டிசி சர்க்யூட்ல மிஸ் அண்ட் நோடல் அனாலிசிஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது கேட்டிருக்காங்க சர்க்யூட் கிளாஸ்ல. ஸோ இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நோடல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே முக்கியம். நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக பார்த்துக்கோங்க. நோடலும் முக்கியம், மிஸ் அனாலிசிஸும் முக்கியம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு MCQ மாடலில் தான் கேட்பாங்க. அதனால வந்து நீங்கள் கேட் பேட்டர்னில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசர் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபோர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபோர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த கொஸ்டின் யூனிட்ல இருந்து வர பாசிபிள் இருக்கு. நேச்சுரல் அண்ட் ஃபோர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அதை டிஃபரன்ஷியேட் பார்த்துக்கோங்க. பேஸ் ஆங்கிள் ரொம்ப முக்கியமான ஒன்று. காம்போனன்ட்ஸ் பிஹேவியர் ஆஃப் RLC இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்ட் பியில் சர்க்யூட் அண்ட் டயக்ராம்ஸ்ல தான் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதில் வந்து மோஸ்ட்லி RLC சீரிஸ் சர்க்யூட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதுமானது. ஸ்டெடி ஸ்டேட் அண்ட் டிரான்சிஷன் அனாலிசிஸ் ஆஃப் RLC சர்க்யூட், அப்போனா RL சர்க்யூட். இந்த RL சர்க்யூட் ரொம்ப முக்கியம். அதை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அப்போனா பேசர் ரிலேஷன்ஷிப் ஃபார் RLC இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பேசர் டயக்ராம் வச்சு ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய கொஸ்டின் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ 3வது யூனிட் ஆக்சுவலாக 4வது யூனிட் வரும். நான் ஃபர்ஸ்ட் 2 பிரிச்சிருக்கோம். ஸோ பார்ட் இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதையும் கொடுத்துருக்கேன். ஸோ நிறையா வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஃபேக்டர் Q அதோட சிக்னிஃபிகன்ஸ் கேட்கலாம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் கேட்கலாம். செலக்டிவிட்டி பார்த்துக்கோங்க. பேண்ட்வித் பார்த்து வச்சுக்கோங்க. சீரிஸ் அண்ட் பேரலல் ரெசோனன்ஸ் சர்க்யூட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட கம்பேரிசன் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் சீரிஸ் அண்ட் பேரலல் ரெசோனன்ஸ் ரொம்ப முக்கியம். இதில் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக இருக்கும். ரிப்பீட்டடு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் கேரக்டரிஸ்டிக் அண்ட் ரிலவன்ட் டயக்ராம். இந்த ஐடியல் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டிப்பாக இருக்கும். இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட் கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. செல்ஃப் இண்டக்ஷன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து குவாலிட்டி ஃபேக்டர் அண்டு பேண்ட்வித் இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஆக்சுவலாக இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்க ஒரு சில ஃபார்மேட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதிலேயே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோர்த் யூனிட்ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு 10 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு 10 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்மிட்டன்ஸ் இதோட காம்போனன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பை நெட்வொர்க்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹைப்ரிட் பேராமீட்டர் மாடல் பேராமீட்டர் மாடல்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இம்பிடன்ஸ் Z, ஹைப்ரிட் H, டிரான்ஸ்மிஷன் Y பேராமீட்டர்ஸ் வச்சு கேட்கலாம்.
ஸோ எப்படி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. இது வந்து ரெகுலேஷன் 2017 2013 இருக்கிற ஒரு ஃபார்மேட் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் ஹைபிரிட் பேராமீட்டர், அது ஹச் பேராமீட்டர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி சர்க்யூட் பேஸ்டு தான் இந்த சப்ஜெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில டைம் தியரியும் வரலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த 3வது ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தியரிட்டிக்கலாக வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இசட் அண்ட் ஒய் பேராமீட்டர்னு கேட்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர் கனெக்ஷன் ஆஃப் 2 போர்ட் நெட்வொர்க்ஸ், இதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு இதுக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.